ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ப்ரைமரி கலர்ஸ்லேருந்து கலர்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கலர் மிக்சிங் கைடன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அப்போ அந்த மாதிரி நீங்களும் அதை பார்த்து நீங்கள் அந்த கலரை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம பிடிஎஃப்பில் நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஒரு கலரே தான் வாங்குறீங்க, உங்களுக்கு வேறு கலர்ஸ் தேவைப்படுது நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்ப அப்படின்றப்ப நீங்கள் இந்த ப்ரைமரி கலர்ஸை வச்சு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க, ஓகே. ஸோ நம்ம இதெல்லாமே பிஎஃப் இதில் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு கலர் கைட்னன்ஸ்க்காக தான் கொடுத்தது. என்னென்ன கலர்ஸை மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன கலர் வரும் அப்படின்றத கொடுத்துருக்கு, ஓகே. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இது க்ரீன் பேஸ்டு தீமு, இது பர்பிள் அண்ட் வைலெட்டு, இது ஆரஞ்சு பேஸ்டு அந்த மாதிரி இருக்குது ஒன்று ஒன்றும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நம்ம இதெல்லாம் போன கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னுமே நம்ம ஒரு சில ஷேப்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதை நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நார்மலாக இது பண்ணுறோம் இல்லையா, ப்ரெஷ்ஷு பெயிண்ட் பண்ண முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. ஸோ தண்ணியில் இது பண்ணி அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நான் இது தண்ணியாக இருந்தது அப்படின்னா நான் இது கலர்ஸ் டேரெக்டாகவே யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக பேலட்டில் தண்ணி ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஓகே. ரவுண்ட் ப்ளட், ஃப்ளாட் ப்ரஷ், நீங்கள் எந்த ப்ரஷ்னாலுமே தாராளமாக எடுத்துக்கலாம். நான் ரவுண்ட்லேயும் பண்ணுறேன், ஃப்ளாட்லேயும் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ நம்ம இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு பேசிக் திங் தெரிஞ்சால் போதும். ஸோ நம்ம அதை வச்சு பேசிக் என்னென்னு நம்ம நல்லா லேர்ன் பண்ணிட்டா போதும். நம்ம அதை வச்சு அட்வான்ஸ் லெவல் வரையும் நம்மளே கூட போயிடலாம் தாராளம். ஸோ ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு யாருமே கேர்லெஸ்ஸாக இல்லாமல் ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நான் ப்ரெஷ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஓகே. இப்போ நான் ஃப்ளாட் ப்ரெஷ் தான் எடுக்க போகிறேன், ஓகே. ஸோ ஃப்ளாட் ப்ரெஷ்ஷில் அதாவது அசைவு நம்ம ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இப்போ இன்றைக்கி அசைவு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் கொஞ்சமாக க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா சும்மா ஒரு ட்ராப் தண்ணி விட்டு இது பண்ணிக்கோ. கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரோக் மீன்ஸ் அசைவு. இப்போ நான் இதை ஒரு வாட்டி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு, இதுவே டபுள் லேயராக கொடுத்தேன் அப்படின்னா டபுள் ஸ்ட்ரோக்ஸ், நல்லா பட்டையாக, ஓகேவா. இப்போ நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸ்லேயும் பார்க்குறோம், ஓகே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயே கொஞ்சம் மெலிசான இந்த மாதிரி பட்டையாக வேணும்னா இந்த மாதிரி போடும். இதே நம்மளுக்கு எங்ககிட்ட ரவுண்ட் ப்ரஷ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது சிங்கிள். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரே வாட்டி போட்டோம் அப்படின்னா இது சிங்கிள் ஸ்ட்ரோக், ஐ மீன் அசைவு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இது போட்டுட்டு இது மேலேயே இன்னொரு வாட்டி போட்டோம் அப்படின்னா டபுள், ஓகே. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ கிளியராக புரியும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நெக்ஸ்ட் ஒன்றுக்கு நான் வந்து ரவுண்ட் ப்ரஷ் வந்து எடுத்துக்கிறேன். ரவுண்ட் ப்ரஷ், ஃப்ளாட் ப்ரஷ் நீங்கள் எதுனாலும் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சி டைப்பில் நம்ம போட போகிறோம். ஸோ சியை இந்த பக்கம் இந்த பக்கம், ஓகேவா? இப்படி இப்படி இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இது நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ்லேயும் பண்ணலாம், ஃப்ளாட் ப்ரஷ்லேயும் வந்து பண்ணலாம். ஓகே, ஆப்போசிட் சைடு சி மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சி மாதிரி இல்லாமல் லைட்டாக வந்து மேலே வந்து இப்படி வளைஞ்சி கொடுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து எஸ். அவ்வளோதான். ஸோ நான் எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகே, இதையுமே நீங்கள் ஃப்ளாட்டு ரவுண்டு எதுனாலுமே இது பண்ணிக்கலாம். எஸ்ஸுன்னா நம்ம நார்மல் எஸ் மாதிரி ரொம்ப இப்படி போடக்கூடாது. ஓகே, ஸோ கொஞ்சம் லென்த்தாக, ஓகேவா? இந்த மாதிரி வந்து வரணும். இன்னுமே ரொம்ப இதுவாக இருந்தால் கூட ஓகே. இது நீங்கள் ரவுண்ட்லேயுமே போடலாம். இந்த மாதிரி போடக்கூடாது, ரொம்ப நீட்டாக இப்படி. ஓகே, ஸோ நீங்கள் மெலிசாக வேணுன்றப்ப இதில் கொஞ்சம் எலபரேட்டாக வேணுன்றப்ப ஃப்ளாட்டில் யூஸ் பண்ணி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து எஸ்ஸு, இது சி, இது சிங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ராப் ஷேப்பில். ட்ராப் ஷேப்பில் இப்போ ஃபுல்லாக இப்படி பண்ணி நம்ம அப்படியே லைட்டாக இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ட்ராப் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ எட்ஜஸ் விட கொஞ்சம் அதிகமாக பெயிண்ட்டை லோட் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மெதுவாக இது பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ராப் ஷேப் வந்து கிளியராக கிடைக்கும். வர 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 இப்படி எடுத்துடணும். ஓகேவா? ஸோ தெரியுதா இல்லையா? இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பில் கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, இந்த மாதிரி மாறி மாறி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கம்மா போடுவோம் இல்லையா, 1 2 3. ஸோ அந்த கம்மா ஷேப் பெயிண்ட் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் கூட சரி வீடியோ தெரியல போல், நான் அகெயின் போட்டு காமிக்கிறேன். கம்மா ஷேப்புக்கு
போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்களே பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளுக்கு பேசிக் தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்புறம் நீங்களே அதை வந்து தாராளமாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா ஷேப்புமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன இதுவெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க ரொம்ப ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.